பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நாங்கள் வளமையாக குர்ஆன் விளக்கம் தான் செஞ்சு வர்றது. இதுவும் குர்ஆன் விளக்கம் தான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட தொடரான ஆயத்துக்களோ சூறாக்களோ அல்லாமல் இந்த காலத்தில் நடந்த அனர்த்தமிக்கு தானே அது சம்பந்தமாக குர்ஆன் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். இதில் நாங்கள் பொதுவாகத்தான் இது சொல்றோம். அனர்த்தங்கள்னா இந்த இது மட்டுமல்ல. இப்ப நாங்க பார்த்த இந்த வெள்ளம் அல்லது புயல், புவி நடுக்கம் இந்த மாதிரியான பகுதி மட்டுமல்ல, மனிதனுக்கு வரக்கூடிய எல்லா வகையான துன்பங்களும் கஷ்டம். அதுதான் நாங்க இங்க பார்க்கிறோம். அதாவது குர்ஆன் ஒரு நாளும் இந்த வரையறுத்து புவி நடுக்கம் இயற்கையோடு சம்பந்தப்பட்ட அனர்த்தங்கள் மட்டும் தனியே வரையறுத்து சொல்லல. நான் பார்த்த அளவுக்கு குர்ஆன்ல அப்படி தனியே அதை வரையறுத்து சொல்லலை. மாற்றமா பொதுவாக மனிதனுக்கு வரக்கூடிய துன்பங்களையும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் எவ்வாறு பார்க்க வேண்டும் என்றுதான் குர்ஆன் சொல்றது. அது யுத்தமாக இருக்கலும், மனிதன் வாழ்க்கையில வர வறுமையாக இருக்கலும், இப்படியான மனுஷனுக்கு வர எல்லா வகையான துன்பங்களையும் மொத்தமாக சேர்த்துத்தான் குர்ஆன் பேசியிருக்கிறதே தவிர வரையறுத்து இந்த இயற்கை அனர்த்தங்கள் மட்டும் குர்ஆன் சொன்னதா என்னை பொறுத்தவரையில நான் பார்த்த மட்டுக்கு விளங்கல. எல்லாம் முன்னுக்கு சேர்த்து தான் குர்ஆன் சொல்லியிருக்கு. இந்த ஆயத்துக்களை பார்க்கும்போதே எங்களுக்கு விளங்கும். நான் தெரிவு செஞ்சு கொஞ்சம் ஆயத்துக்களை தான் திரட்டி இருக்கிறேன். எல்லா குர்ஆன்ல வர இது சம்பந்தப்பட்ட அவ்வளோ வசனங்களையும் திரட்டல. அது எங்களுக்கு கஷ்டம் வந்து அப்படி திரட்டுறது எங்களுக்கு இருக்கிற டைமின் படி. நாங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு நேரம் தான் நீங்கள் பார்க்குறோம். அதனால எல்லாத்தையும் ஒன்றுக்கு சேர்த்து நாங்கள் பார்க்கணும். சரி, அப்போ நாங்கள் இப்போ குர்ஆன் கண்ணோட்டத்தில் இதை எப்படி பார்க்குறேன்னு சொல்லி பார்ப்போம். நான் தலைப்பானா குறிப்பாக இயற்கை அனர்த்தங்கள் தான் போட்டிருக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி எல்லா வகையான மனிதனுக்கு வர எல்லா வகையான பிரச்சனைகளையும் அழிவுகளையும் சேர்த்து தான் குர்ஆன் தன்னுடைய வசனங்கள்ல பேசியிருக்குன்னு சொல்லி நாங்கள் காட்டுறோம். சரி, அப்போ குர்ஆன் எப்படி இதை சொல்லுது என்று நாங்கள் பார்ப்போம். முதலாவது இதை நாங்கள் விலையும் கொள்ளணுமா இருந்தால், அதாவது மனித வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்கள் அழிவுகள் இதுகளை நாங்கள் விலையும் கொள்ளணுமாக இருந்தால் வாழ்வு பற்றிய குர்ஆனுடைய கண்ணோட்டம் என்னது என்பதை விலையும் கொள்ளும். அப்போதான் அந்த எங்களுக்கு அதை புரிஞ்சு கொள்வது சாத்தியமாகும். குர்ஆனுடைய கண்ணோட்டத்தில் நாங்கள் எல்லாரும் தெரிஞ்ச ஒரு விஷயம், ஒரு முஸ்லீமாக இருக்கிற அவ்வளோ பேருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான், குர்ஆனுடைய கண்ணோட்டத்தில் வாழ்வு என்பது ஒரு சோதனை என்றது குர்ஆன் பல இடங்கள்ல சொல்லியிருக்குது. இந்த நான் இப்போ போட்டிருக்கிற ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டுமல்ல, நிறைய இடங்கள்ல இந்த கருத்தை குர்ஆன் சொல்றது. இது இந்த நான் போட்டிருக்க இந்த சூரத்து முழுக்கில் வார இந்த வசனம், இந்த 2வது வசனம், அந்த கருத்தை தெளிவா சொல்ற ஒரு வசனம். இன்னும் பல இடங்கள்லையும் இந்த கருத்து இருக்கு. அப்ப அங்க சொல்லும்போது குர்ஆன் எப்படி சொல்லியிருக்குண்டா, அல்லாஹ் மரணத்தையும் வாழ்க்கையையும் உங்களில் யார் மிகச் சிறந்த முறையில் செயற்படுகிறார் என்று பரிசோதிப்பதற்காக படைத்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் இங்க சொல்றான். இதுல குர்ஆன் இங்க முதலாவது மரணத்தை சொல்லிருக்கு. நாங்க வாழ்க்கையும் மரணம்னு சொல்லுவோம். குர்ஆன் எப்படி சொல்லிருக்கு, மரணமும் வாழ்க்கையும் சொல்லிருக்கு. ஏனென்றால் மரணம் நீக்க போய்த்தான் சோதனை என்ற கருத்து தெளிவாகுது. மரணம் இல்லாட்டி அது தெளிவாகாது. எனவே குர்ஆன் மரணம் என்ற கருத்தை முதலாவது சொல்லி 2வது வாழ்க்கைன்னு சொல்லி ஹலக்கல் மௌத்த ஒல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. இப்படி கூட சொல்லல, வாழ்க்கையை நான் உங்களுக்கு தந்தது சோதிப்பதற்காக என்றும் சொல்லல, மரணத்தையும் வாழ்க்கையும் சொன்னது. என்ற மரணம் தான் சோதனை என்ற கருத்தை தெளிவாக சொல்கின்ற அல்லது தெளிவாக காட்டுகின்ற ஒரு நிகழ்வு தான் மரணம். எனவேதான் குர்ஆன் அப்படி சொல்லி லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் யார் மிகச் சிறந்த முறையில் செயற்படுகிறார் என்று பரிசோதிப்பதற்காக என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். எனவே
இந்த குர்ஆனுடைய கருத்துப்படி இன்னும் பல ஆயத்துக்களில் வாரபடி வாழ்வு என்பது ஒரு பரிசோதனை கலந்தான் கண்டதான் குர்ஆன் இங்க சொல்ல வர ஆக முக்கியமான வாழ்வு பற்றிய அடிப்படையான கருத்து. இப்ப நாங்க மொத்தமா வாழ்வு பற்றிய முழு கருத்தையும் சொல்லல, அதை நீங்க கவனமா விளைக்கணும். இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹ் ஏன் தந்தான்னு கேட்டா அதுல ஒரு பிரதானமான அடிப்படையான கருத்தை நீங்க நாங்க சொல்றோமே தவிர இன்னும் பல விஷயங்கள் ஈக்காது. நாங்க பேசுற விஷயத்தோட தொடர்பு இல்லாத இந்த நேரடி தொடர்பு இல்லாதனால நாங்க அதை சொல்லல. உதாரணமா அல்லாஹ் மனிதனை ஹலீஃபாவா படிச்சேன்னு சொல்றது, அல்லது மனிதனை அல்லாஹ் தஆலா இபாதத்துக்காக படிச்சேன்னு சொல்லிட்டு வேற ஆயத்துகள் இருக்கு. நாங்க அதெல்லாம் இங்க இழுக்கல. மாற்றமா எங்களுக்கு இந்த தலைப்போடு சம்பந்தப்பட்ட நேரடியாக சம்பந்தப்பட்ட திரும்ப வாழ்க்கையில மிச்சம் அடிப்படையான கருத்தை சொல்கின்ற ஒரு பகுதியைத்தான் நாங்க இங்க எடுத்தோம். அது ஹிலாஃபத்துன்னு நாங்க சொன்னாலும் அதுவும் ஒரு சோதனை தான், இபாதத்துன்னு சொன்னாலும் அதுவும் ஒரு சோதனை தான் என்ற பின்னணியில நாங்க அடிப்படையான கருத்தை சொல்லக்கூடிய இந்த ஆயத்தை தான் நாங்க சொன்னோம். அல்லது ஹலக்கல் மௌத்த ஒல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலன். இப்ப இரண்டாவது குர்ஆன் என்ன செய்தால் இன்னும் பல ஆயத்தில் நாங்கள் திரட்டி பார்க்கும்போது சோதனையை பல வகையாக குர்ஆன் காட்டுது. சோதனை என்ற கருத்தை பல வகையாக குர்ஆன் விளங்கப்படுத்துது. ஒன்று சூரத்துல் காஃப்ல வார இந்த ஆயத், இன்னா ஜஅல்னா மா அலல் அர்தி ஸீனத்தன் லஹா, பூமிக்கு ஒரு கவர்ச்சியை கொடுத்து அதனூடாக அல்லாஹ் சோதிக்கிறான் சொல்லு. அதாவது பூமி நல்ல அழகா இருக்கிறது, சரியான கவர்ச்சியா இருக்குது, சரி வளம் மிக்கதாக இருக்கிறது, அனுபவிப்பதற்கு மிச்சம் சந்தோஷமாக இருப்பது, இது ஒரு பெரிய ஒரு கவர்ச்சி. அந்த கவர்ச்சி ஒரு சோதனை. அந்த குர்ஆன் இன்னொரு மாதிரி இதை விளங்கப்படுத்திருக்கு. இது இந்த லினபுலுவஹும் அய்யுஹும் அஹ்ஸனு அமலன் என்ற துண்டு ஏற்கனவே நாங்க பார்த்த சூரத்து தபாரக்கையில வந்த அதே துண்டு இல்லையா? எபுலுவக்கும் முன்னிலையில சொன்னதை படற்கையில சொல்லிக்க, அவ்வளவுதான் வித்தியாசம். எபுலுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமல். அங்க ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்தன்னு சொல்லிச்சு, மரணத்தையும் வாழ்க்கையும் அல்லாஹ் சோதனைக்காக படைத்தான்னு சொல்லி ஒரு மொத்தமான ஒரு கருத்து சொல்லிச்சு. இங்க விசேஷமா அதுல ஒரு துண்டு, அதுல ஒரு முக்கியமான ஒரு பாதையை சொல்லிச்சு, பூமி சரி கவர்ச்சியா இருக்கும், அது மனிதனுக்கு ஒரு சோதனையாக அமையும். அண்ட் இன்னொரு மாதிரி குர்ஆனிங்க சொல்லு, அதாவது மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு விலகி செல்வதற்கு, அல்லாஹ்வை மறந்து செல்வதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் பூமியில கவர்ச்சி. எனவே அது ஒரு சோதனை என்று அல்லாஹ் தஆலா இன்னொரு வகையில இன்னா ஜஅல்னா மா அலல் அர்தி ஸீனத்தன் லஹா லினப்லுவஹும் அய்யுஹும் அஹ்ஸனு அமலன் என்று சொல்லுச்சு. திரும்ப இன்னொரு வகையில சொல்லுது, அந்த சோதனையிட இன்னொரு கருத்தை குர்ஆன் சொல்லுது. திரும்ப துன்பங்களும் அழிவுகள், துன்பங்களும் கஷ்டங்கள் அழிவுகள் இதுவும் சோதனையிட இன்னொரு பக்கம் என்று குர்ஆன் சொல்லுது. வரா என்ன சொல்லிச்சுன்னா மொத்தமா இந்த வாழ்க்கையும் மரணமுமே ஒரு சோதனை தான். திரும்ப ரெண்டாவது குர்ஆன் என்ன சொல்லிச்சுன்னா இந்த வாழ்க்கையை கவர்ச்சியாக ஆக்கி, பூமியை கவர்ச்சியாக ஆக்கி அது ஒரு சோதனையாக அல்லாஹ் ஆக்கிறான். மூணாவது இப்ப என்ன சொல்லுதுன்னா துன்பங்கள் கஷ்டங்கள் அழிவுகள் எல்லாம் இந்த வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது, இந்த வாழ்க்கையோடு இயல்பாக உள்ளது, அதுவும் ஒரு சோதனையாக அமைகிறது என்று குர்ஆன் இந்த வசனம் சொல்ல. நபுலு ஒன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃப். உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல தேவையில்லை, இந்த லாமும் இந்த நூனு சக்தியில இந்த அரபிலக்கணத்துல சொல்றேன், லாமும் நூனும் சேர்ந்து கடுமையா உறுதிப்படுத்தி சொல்லுது, கண்டிப்பா நாங்க சோதிப்போம், நிச்சயமாக கண்டிப்பாக நாங்கள் உங்களை சோதிப்போம். எப்படி சோதிப்போம்? பயம், பட்டினி, செல்வத்துல பெரிய ஒரு குறைபாட்டை தந்து, உயிர்கள்ல குறைபாடு, நிறைய பேர் மூத்தா போவாங்க, நிறைய பேர் அழிஞ்சு போவாங்க. இன்னொரு மாதிரி சொன்னாங்க, நிறைய பேர் அழிஞ்சு போவாங்க, செல்வங்கள் நிறைய அழிஞ்சு போகும். அதன் ஊடாக வசமரா பயிர் பச்சைகள் நிறைய அழிஞ்சு போகும். இதெல்லாம் நிகழ்வதன் ஊடாகவும் நாங்கள் உங்களை சோதிப்போம் என்று சொல்லிட்டு ஓ பஷீர் சாபிரின்னு சொல்லி, இந்த சாபிரின் என்று சொல்ல எதை காட்டுதுண்டா சோதனை என்ன காட்டுது இல்லையா? சோதனை என்ன காட்டு. சோதனை என்னது?
இப்படியான அழிவுகள் எல்லாம் வார நேரம் அழிவுக்கு உட்படுற மனுஷன் எப்படி நடந்து கொள்றான், அதான் சோதனை இல்லையா என்று இந்த ஆயத்து காட்டு. முன்னாள் ஆயத்து என்ன சொல்லிச்சுதுண்டா, யார் மிகச்சிறந்த முறையில் செயல்படுகிறார்கள் என்று பரிசோதிப்பதற்கு. கடும் கவர்ச்சியாக உலகம் இருந்தும் கவர்ச்சிக்கு அகப்படாம தண்ட நடத்தைகளை மிக ஒழுக்கம் மிக்கதாக, மிக சிறந்ததாக, நீதியுடனாக அமைந்ததாக, மிச்சம் சரியா அழகா அமைச்சு கொள்றோம். ஆனா கவர்ச்சி அப்படி அல்ல, அது விட்டு விலக செய்யும் மனிதன். ஆனா இவன் அப்படி இல்லை, அதுல தப்பிக்கொள்றான் என்று மூலாவசனம் சொல்லிச்சு. இதில் இருக்கிற முன்னாள் அவசரம் சொல்லிச்சு. ஆரம்ப வசனம் இது எல்லாத்தையும் சேர்த்த மாதிரி பொதுவா சொல்லிச்சு. வாழ்க்கை என்பதே ஒரு சோதனை சொல்லி பொதுவா சொல்லிச்சு. அப்பவே இந்த இப்ப நாங்க பார்த்த ஒலனபுலு வண்ணக்கும் பிஷைஇம் மினல் ஹவுஃப் வல் ஜூ என்ற இந்த வசனம் இப்ப நாங்க அனுபவிச்ச விஷயத்தை சொல்லும். நாங்க நிறைய பேர் அனுபவிச்ச விஷயத்தை சொல்லும். எனவே இந்த அழிவுகள் குர்ஆனுடைய கருத்துப்படி பூமியில இயல்பான ஒரு விஷயம். ஏனென்றா குர்ஆன் சொல்ற அமைப்பு பாருங்க, கண்டிப்பாக நாங்கள் உங்களை சோதிப்போம், கண்டிப்பா நாங்க உங்களை சோதிப்போம் என்று மிச்சம் உறுதிப்படுத்தி சொல்லும். அதாவது இந்த பூமியில வாழ்க்கையில பூமி சரி கவர்ச்சியாக இருப்பது மிச்சம் இயல்பான விஷயம். மரணம் மனுஷன் வாழ்க்கையில சரி இயல்பான விஷயம். அதே மாதிரி இந்த அழிவுகளும் மனுஷன் வாழ்க்கையில மிச்சம் இயல்பான விஷயம். ஏன்னா இப்படி எல்லாம் இருக்குதுண்டா சோதனை அப்படித்தான் இருக்கு. மனுஷன் வாழ்க்கையை சோதனை சொன்னா இதெல்லாம் ஈக்கும் இருந்தா தான் சோதனையா இருக்கும், இல்லாட்டி அது சோதனையா இருக்காது என்ற கருத்து தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தினூடாக சொல்ற. இப்ப இன்னொரு மாதிரி இத குர்ஆன் சொல்லு, ரெண்டையும் ஒன்றுக்கு சேர்த்து, இப்ப நாங்க சொன்ன ரெண்டையும் ஒன்றுக்கு சேர்த்து, ஒன்று நல்லது என்ன உலகம் சரியான வளமா கவர்ச்சியா சரியான மாதிரி வாழ்வதற்கான எல்லா வசதிகள் நிறைந்த அதான் நல்லது. கெட்டதுன்னா இப்ப ஏற்கனவே சொன்ன துன்பங்கள், கஷ்டங்கள், அழிவுகள், இழப்புகள் இதெல்லாம் இருக்கு. அதானே துன்பம் நாங்க சொல்றது. இந்த ரெண்டையும் தந்து நாங்கள் சோதிப்போம். மொத்தமா ரெண்டையும் ஒன்றுக்கு சேர்த்து இந்த குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், எல்லா ஆன்மாக்களும் மரணத்தை சுவைக்கும். மரணமே சோதனை தானே, உண்மையில மரணம் இல்லாட்டி சோதனை ஒன்று இல்லை. எனவே தொடங்கும் போது குர்ஆன் அப்படி சொல்லி குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், எல்லா ஆன்மாக்களும் மரணத்தை சுவைக்கும். வனபுலுக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைரி ஃபித்னா, நாம் உங்களை நல்ல விஷயங்களை தந்தும் துன்பங்களை கஷ்டங்களை தந்தும் சோதிப்போம். வயிலைனா துர்ஜவும், நீங்கள் திரும்பி எங்கள்கிட்ட தான் வரவும். நீங்க போன இடத்துல உங்களுக்கு ஒரு நாளும் இருந்து கொள்ள முடியாது, கண்டிப்பா இப்படி ஒரு சோதனை ஒன்று இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா இங்க அல் கைரு வஷர் அல்லது ஷர்ரு வல் கைர், நல்லதையும் தீங்கைன்ற நாங்க சொல்லுவோம். குர்ஆன் எப்படி சொன்னா தீங்கையும் நன்மையும் தந்துச்சு. தீங்குக்கு உட்படும் போதும் தான் மனுஷன் கொஞ்சம் பொறுமை இழப்பதும் அல்லாஹ் பற்றி பிழையாக நினைப்பதும். எனவே அது முதலாவது வழி பிறல்றதுக்கு தீமைக்கு உட்படுவது ஒரு முக்கியமான பெரிய அழிவுகள் வரும்போது, சேர்த்து வச்சது எல்லாமே அழிஞ்சு போகும்போதும் மனிதனுக்கு அல்லாஹ் பற்றிய நம்பிக்கையை கொஞ்சம் தளம்பும். இதுதான் இந்த சோதனை அல்லாஹ் அல்ல இந்த துன்பத்தை அல்லாஹ் தந்தானோன்னு சொல்லி ஒரு மனுஷன் தளம்பும். எனவேதான் குர்ஆன் இங்க பிஷ்ஷர்ரி வல் கைரி ஃபித்னா. இப்ப குர்ஆன் நான் சும்மா போற போக்குல ஒரு விளக்கத்தை சொல்றதுக்காக சொல்றேன். இப்ப இது பாருங்க, இந்த ஆயத்துல நபுலூக்கும் ஃபித்னா ரெண்டு சொல்லிக்குதானே. அரபு மொழியில இந்த ரெண்டு சொல்லும் உண்டு. சோதித்தார் என்று சொல்ல வேணும்டா ஃபத்தன என்று சொல்லும், பலா என்ற ரெண்டு சொல்லும் உண்டு. ரெண்டும் ஒரே கருத்து. உண்மையில் சில நேரங்களுக்கு குர்ஆன் என்ன செய்யும்டா, ஒரு குர்ஆன் மட்டுமல்ல பொதுவாக அரபு மொழியில
ஒரு கருத்தை அந்த வலுப்படுத்தி சொல்லணும். நாங்க சொல்ற மஃபூல் முத்லக்னு சொல்லணும். அதே சொல்லையும் போடும், வேறொரு சொல்லையும் போடும். அதே கருத்துள்ள இன்னொரு சொல்லையும் போடும். அப்ப நபுலூக்கும் பலாஅன் சொல்றது தான் நபுலூக்கும் ஃபித்னான்னு சொன்னது. தஅகீதுன் மின் கைரி லஃப்லிஹின்னு சொல்ற அரபு இலக்கணத்துல வேறொரு சொல்ல போட்டு அதே கருத்து உறுதிப்படி சொல்றேன். நான் ஏன் இதை இங்க சொல்ல வந்தேன்டா, முன்னால நாங்க பார்த்தோம் தானே ஒல நபுலுவன்னக்கும் சொல்லி வலுப்படுத்தி உறுதிப்படுத்தி சொல்றது, அதை இங்க வேறொரு மாதிரி சொல்லி தாயத்து. அப்பவே இங்கேயும் அல்லாஹு தாலா என்ன சொல்ல வாரண்டா, இந்த உலக வாழ்க்கைன்றது இந்த ரெண்டும் கலந்தது. நல்லது மீக்கும், தீங்குகளும் துன்பங்களும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் மீக்கும். இந்த ரெண்டும் இந்த வாழ்க்கைக்கு பொதுவான கண்டிப்பா அப்படித்தான் இந்த பூமி வாழ்க்கை. அது அல்லாஹ் இந்த பூமி வாழ்க்கையை அமைத்திருக்கிற இயல்பான ஒழுங்கு. ஏன் அப்படி அமைச்சிருக்கிறண்டா, அல்லாஹ் இந்த பூமி வாழ்க்கையை சோதனைக்குரிய இடமாக ஆக்கினானே தவிர அனுபவிக்கும் ஒரு இடமாக ஆக்கல்ல. நல்ல அழகா அனுபவிச்சு வாழ்ந்திருக்கும். அப்படி இந்த பூமியை அல்லாஹ் ஆக்கல்ல. எனவேதான் அல்லாஹ் தஆலா இங்க அல் கைரு ஓ ஷர்ரு இங்க பாவிச்சது. ஏற்கனவே சொன்ன ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் என்று சொன்னதும், அல்லது உள்ள நபுலுவன்னக்கும் பிஷைஇன் மினல் ஹௌஃபி வல் ஜூ என்று முன்னால சொன்னதும், இதெல்லாம் இதை காட்டுறால் தீமைகள் அல்லது கஷ்டங்களும் துன்பங்களும் பூமி வாழ்க்கையின் இயல்பான விஷயம் என்று காட்டுவதுதான் குர்ஆனுடைய நோக்கம். அப்ப அந்த வகையில நாங்க இவ்வளவு ஆயத்தை பார்த்தோம். எனவே இப்ப ஏற்கனவே சொன்ன இந்த ஆயத்துக்களோட பின்னணியில நாங்க என்ன முடிவுக்கு வரோம்னா, எல்லா வகையிலேயும் பூரணமான ஒரு லட்சிய உலகை காண்பது என்பது இந்த உலகத்தில் சாதிக்க முடியாதது. அப்படி ஒன்று ஒரு நாள் நடக்க எந்த விதமான துன்பங்களும் கஷ்டங்களும் இல்லாத சமூக வாழ்க்கை, பௌதிக உலகத்தை அப்படி மனிதனுக்கு மிக சாதகமாக மாத்தின ஒரு ஒழுங்கும் இந்த பூமியில சாத்தியம். அதான் மேல சொன்ன ஆயத்தெல்லாம் எங்களுக்கு சொல்லும். இந்த பூமியில என்ன இருக்குமெண்டா, துன்பங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் மோதல்கள் எல்லாம் இருந்து கொண்டேதான் இருக்கும். பௌதிக உலகம் மட்டுமில்ல, மனுஷன் சமூக வாழ்க்கையும் அப்படித்தான். கண்டிப்பா பாரிய பயங்கர பொருளாதார ஏற்றத்தாழ்வு, அராஜகமான அரசுகள், மனித வாழ்க்கையில ஏனைய ஏற்றத்தாழ்வுகள், பல வகையான மோதல்கள் சிக்கல்கள், இதெல்லாம் கண்டிப்பா இந்த பூமிக்கு உரியது. அதெல்லாம் மொத்தமா இல்லாம ஒரு லட்சிய உலகம் மனுஷன் படைக்கிறன்றது இந்த பூமியில எந்த வகையிலையும் சாத்தியம் என்ற உண்மையைத்தான் அல்லாஹு தஆலா இதன் ஊடாக இங்க சொல்லவார். அப்ப எனவே நாங்க புரிஞ்சுக்கணும் என்னண்டா, பூமி வாழ்க்கையில இயல்பான ரெண்டு பக்கம்தான் நல்லதும் தீமை. ஏனெல்லாம் அப்படி ஆக்கி வச்சிருக்கானண்டா, இது சொர்க்கம் அல்ல. அதனால பின்னால பல வசனங்கள்ல குர்ஆன் சொல்றத ஒரு வசனத்தை மட்டும் நாங்க இங்க எடுத்து சொல்ற, வைன்ன தாரல் ஆஹிரத லஹியல் ஹயவான். ஹயவான் என்ற சொல்ல உங்களுக்கு தெரியும், இந்த ஹயாத் என்ற சொல் இருந்து வந்தது. இந்த சொல் இருந்து வந்தது, ஹயாத் என்ற சொல் இருந்து வந்தது. இந்த ஹயவான் என்ற சொல் இப்ப நாங்க அரபுல சொல்லுவோமே, இந்த ஜவ் ஆன் அத்துஷான் எப்படி எல்லாம் சொல்லுவோம், அந்த பிரயோகம் தான் இது. ரஹ்மான் அல் மும்தலிஉ ரஹ்மத்தன் அல் மும்தலிஉ ஆத்திஷன் அல் மும்தலிஉ ஜூஅன். அரபு மொழி வழக்குல இந்த அமைப்புக்கு ஒரு சொல்ல எடுத்தால், இந்த அமைப்புக்கு ஒரு சொல்ல எடுத்தால் சரியான பசியோடு இருக்கிறான், சரி தாகத்தோடு இருக்கிறான், அல்லது சரியான ரஹ்மத்தோடு இருக்கிறான் என்று அந்த அமைப்பை சொல்லுவாங்க. அப்ப அந்த சொல்ல அமைப்பு அப்படி. ஹயவான் என்றால் கடுமையான உயிரோட்டம் உள்ள உலகம். அது எங்கண்டா மறுமையில். இந்த உலகம் எப்படின்னா ஷாவுக்குரிய உலகம். ஷாவு தான் கூடியிருக்கும் துன்பங்கள் கஷ்டங்கள் இதெல்லாம் சேர்ந்து ஒரு வகையான அந்த மரண தோற்றம் தான் இந்த உலகத்தில் கூட. இந்த நாடு லட்சக்கணக்கான ஆட்கள் சாகிறது தானே.
இல்லையா? ஆயிரக்கணக்கான யுத்தங்கள், சிக்கல்கள், பிரச்சனைகள், வறுமைப்பட்டவர்கள், ஏற்றத்தாழ்வுகள், நீதியற்ற நிலைமை, இந்த போராட்டங்கள் எல்லாம் இந்த உலகுக்கு பொதுவானது. எனவே இந்த உலகத்துல ஒரு நாளும் முழுமையான லட்சிய தீங்குகள் எதுவுமற்ற முழுமையான லட்சிய உலகம் காண்றது சாத்தியம் இல்லை. அப்படின்னா நீங்க விலை கொள்ளணும், ஒரு அளவுக்கு காணலாம், ஓரளவுக்கு நீதி நிறைந்த, மிச்சம் பிரச்சனைகள் குறைந்த, அப்படித்தான் சொல்லலாம், பிரச்சனைகள் குறைந்த ஒரு உலகத்தை காணலாம். சில நேரங்கள் அது ஒரு சின்ன ஒரு காலத்துக்கு தான் சாத்தியம், மறுக குழம்பிடும். இது அல்லாஹ் இங்க சொல்ல வர இந்த ஆயத்துக்கள் படி இந்த உலகத்தில் இருக்கிற தவிர்க்க முடியாத ஒரு ஒழுங்கு, ஒரு முழுமையான லட்சிய உலகொன்றை படைப்பது நாங்க வாழ்ற இந்த பூமியில சாத்தியம் இல்லை. நான் சொல்றது நீங்க கவனம் விளைக்கணும். முழுமையான ஓரளவு நீதி கூடிய அநீதி குறைந்த, தீமைகள் கூடிய இந்த குறைந்த, நன்மைகள் கூடிய உலகம் காணலாம். அது ஒரு சின்ன ஒரு காலப்பிரிவு காணலாம். ஆனா தீமைகளை முற்றாக ஒழித்து விடுவது, முழுமையான ஒரு உலகத்தை காண்பது சாத்தியம். எனவே இந்த வகையில இந்த பூமியில தீமைகள், பிரச்சனைகள், குழப்பங்கள், அழிவுகள் கண்டிப்பா தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். அது ஒரு முஸ்லீம் எப்படி எதிர்கொள்ளணும் என்றதை குர்ஆன் சொல்லும். எப்படி சொல்லுமெண்டா குர்ஆன், ஒரு முஸ்லீம் எப்பவுமே இப்ப குர்ஆன் சொன்ன இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ளும் போது இந்த ரெண்டு பக்கம் நன்மைகளும் இருக்கும், தீமைகளும் இருக்கும். இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ளும் போதும் குர்ஆன் சொல்லுது அல் அம்னு மின் மக்கர் இல்லா. இது உண்மையில ஆயத்துல வார், அதான் நான் அப்படி போட்டு பின்னால பாருங்க, அமினு மக்கர் அல்லா ஃபலா யமனு மக்கர் அல்லா இல்லல் கௌமுல் காசிரூன். அரபு மொழியில நேரடி பொருள் மக்கர் என்று சொல்லு, நேரடி பொருள் சூழ்ச்சி, இல்லையா? சூழ்ச்சி தான் நேரடி பொருள். குர்ஆன் இங்க ஏன் மக்கருல்லா, இங்க அல் அஃப அமினு மக்கர் அல்லா, அல்லாஹ்வுடைய சூழ்ச்சியிலிருந்து பாதுகாப்பு பெறலாமா? சூழ்ச்சி நீங்க சொல்ல வர என்னண்டா, சூழ்ச்சிண்டா என்ன கருத்து? உண்மையில யாருக்கு சூழ்ச்சியை பண்றோ அவருக்கு விஷயம் விளங்காமிக்கும். நான் இப்ப கொல்லப்பட போறேன்னு, என்ற சொத்து பறி போக போகுதோ, என்ற இதுகள் போக அவர் விளங்காம இருக்கும். பின்னாடி இந்த ஒரு ஆள் மிச்சம் கவனமா திட்டமிட்டு கவனமா அவரை தூக்கிடுவார். இதுதான் மக்கள்னு நாங்க சொல்லுவோம். இதே போலதான் அல்லாஹ் தஆலா மிக நுணுக்கமாக இந்த குறிப்பிட்ட தனி மனிதனோ அல்லது சமூகமோ விளங்கி கொள்ளாத புறத்துல அந்த சமூகத்துக்கு, அந்த தனி மனிதனுக்கு அழிவுகள் வரலாம். இப்போ குர்ஆன் எப்படி சொல்லுதுன்னா, ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில அல் அம்னு மின் மக்கர் இல்லா, அல்லாஹ் தஆலா இப்படி எதிர்பாராதவார் திடீரென்று தோண்டத்தக்க அழிவுகளிலிருந்து பாதுகாப்பு பெறுபவனாக, பாதுகாப்பு உணர்வு கொண்டவனாக ஒரு முஸ்லீம் இருக்க மாட்டான். அப்படி என்ன சொல்லுவாருண்டா, எனக்கு இவ்வளவு சொத்து, எனக்கு இப்படி வீடு இருக்கு, எனக்கு இந்த மாதிரி பாதுகாப்பான ஏற்பாடுகள்லாம் இருக்கு, எனவே நான் முழு பாதுகாப்புல என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது, யாருமே எதுவும் செய்ய முடியாது. இந்த பாதுகாப்பு உணர்வு ஒரு முஸ்லீமுக்கு ஒரு நாளும் வராது. உங்களுக்கு தெரியும், சூரத்துல் கஹ்ஃப்ல வர அந்த ரெண்டு நண்பர்கள், ஒரு ஆள் பெண்ணாம்பெரிய பணக்காரன், ஒரு ஆள் ஏழை. அவன் பணக்காரன் என்ன சொல்லுவான், எனக்கு இப்படி இப்படி எல்லாம் சொத்து இது அழியும் என்று நான் நினைக்கவே இல்லை, மா அபுன்வான் தபி தஹாதிஹி அபத, இது எப்பவுமே அழிய போறது இல்லை, நான் ஃபுல் பாதுகாப்புல இந்த உலகத்தை நல்லா அனுபவிச்சுதான் வாழ்றேன், இது ஒரு நாளும் விழாது. இந்த மனநிலை இருக்குதானே, ஒரு நாளும் இந்த மனநிலை ஒரு முஸ்லீம் இருக்க மாட்டான். எவ்வளவு பெரிய சொத்துக்கு சொந்தமானவனாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய சுத்தி, எவ்வளவு பாதுகாப்பு ஒழுங்குகள் இருந்தாலும் அந்த மனநிலையோ ஒரு நாளும் ஒரு முஸ்லீம் இருக்கக்கூடாது என்பதுதான் முதலாவது ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையில முதல் கட்டம். அது அந்த மனநிலை வந்தா என்ன தெரியுமா நடக்கும், அல்லாஹ் விட்டு அவன் தூரப்பாய், எல்லாம் நீக்கி எனக்குன்னா நான் ஏன் அல்லாஹ்வோட நெருக்கமா இருக்கும், அவன் அல்லாஹ் விட்டு தூரமாயிருக்கும். இந்த கருத்தை தான் அல் அம்னு மின் மக்கர் இல்லான்னு சொல்லி இத சூரத்துல் ஆராஃப் இந்த ஆயத்து அஃப அமினு மக்கர் அல்லாஹ், அவர்கள் திடீரென்று எதிர்பாராது நிகழும்
அல்லாஹ்வுடைய ஏற்பாடுகள் இருந்து நாங்கள் பாதுகாப்பு பெற்று விட்டோம் என்று நினைக்கிறார்களா? ஃபலா யஅ்மனு மக்கரல்லாஹ், அல்லாஹ்வுடைய அந்த திடீரென்று நிகழ்கின்ற அந்த மாதிரியான தாக்கங்கள் இருந்து நான் பாதுகாப்பு பெற்றேன் நினைப்போன் யாராயிருப்பாண்டால் இல்லல் கௌமுல் காசிரூன், பெரும் நஷ்டத்துக்கு விழக்கூடிய மனிதர்கள் தான் அப்படி நினைப்பார்கள். அது குர்ஆன். அப்ப எனவே ஒரு முஸ்லிம் எவ்வளவு பெரிய பணக்காரனாக, வசதி உள்ளதாக, சகல அதிகாரங்களும் கொண்டவனாக இருந்தாலும் இது அழிந்து போகலாம். இது கண்டிப்பாக திடீரென்று எனக்கு ஒரு அபாயம் கொண்டு வரலாம் என்று இந்த மனநிலையோட உலகத்துல வாழும். உங்களுக்கு தெரியுமா, துல்கர்னைன் சம்பந்தமான ஆயத்து இருக்குதானே? அந்த ஆயத்துகள், துல்கர்னைன் ஒரு பெரிய ஒரு மன்னர், எல்லாம் பெரிய படையெடுப்புகள் நிகழ்த்தினாரு. கடைசியில் இந்த யாஜூஜ் மாஜூஜுடைய துன்பங்கள் இருந்து பெரிய ஒரு சுவர் ஒன்று எழுப்பினார். அந்த ஆயத்து இருக்கு. அதை எப்படி சொல்லுவாரு? இது அல்லாஹ்வுடைய அருளால் நிகழ்ந்தது. ஃபைதா ஜாஅ வாது ரப்பி ஜஅலஹு தக்கா, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, அதாவது மறுமநாள் மட்டும் வந்துட்டா நான் கட்டின இந்த சுவரெல்லாம் அப்படியே இழிஞ்சு விழுது. இந்த மனநிலை தான் கண்டிப்பா ஒரு முஸ்லிமுக்கு இருக்கும். எல்லாம் அழகாகி எனக்கு எதுவுமே வரப்போறதில்ல, எனக்கு நோயும் வரப்போறதில்ல, எனக்கு அழிவும் வரப்போறதில்ல, மரணமும் நீண்ட காலத்துக்கு பிறகு எந்த மட்டும் பிற்போன்ற நிலை இருக்கு. இந்த மனநிலை ஒரு நாளும் ஒரு முஸ்லிமுக்கு இருக்கக்கூடாது என்றுதான் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்து. இதுக்கு மறுபக்கத்தால இந்த பாருங்க, இந்த கருத்தை நாங்க அடுத்த பாதிக்கு வர முந்தி இந்த கருத்தை குர்ஆன் சூரத்துல் முல்க்ல இந்த தொடர் ஆயத்துகள்ல சொல்லு. அது எப்படி தொடங்குதுன்னா, வல்லதி ஜாரலக்கும் அர்த தலூல, அவன்தான் பூமியை உங்களுக்கு மிகவும் பணிந்து இயங்கக்கூடியதாக ஆக்கியிருக்கிறான். மொழிபெயர்ப்பு கொஞ்சம் சிக்கலாயிருக்கு, ஆனா இதுதான் சரியான மொழிபெயர்ப்ப. இந்த அரபு மொழியில் இந்த தலூல் என்ற சொல்லுக்கும் தலூல் என்ற சொல்லுக்கு மிகவும் பணிந்ததாக இருக்கும் ஒரு பொருள் என்று கருத்து. உதாரணமா அரபிகள் பக்கர் அர்த்தும் தலூல் என்று சொல்லுவார். ஒரு மாடு மிச்சம் பணிவோட ஒரு குழப்பமும் இல்லாம இருந்தா பக்கர் அர்த்தும் தலூல் என்று சொல்லுவார். பூமி அப்படித்தான், மனிதனுக்கு மிச்சம் பணிந்து இயங்கும். மனிதன் என்னவெல்லாம் பூமியை செய்யணுமோ அதுக்கெல்லாம் இணங்கி போகும். பூமியில் இருக்கிற பௌதிக பொருட்கள் எல்லாமே மனிதனுக்கு இந்த பணிவிட செய்யக்கூடிய மனிதன் எப்படியெல்லாம் மாற்றலுமோ அப்படியெல்லாம் மாற்றலாம். ஒரு நாள் பூமி எதிராக ஒன்றும் செய்யாது. அதுதான் குர்ஆன் இங்க சொல்லுதோ, அல்லாஹ் தஆலா ஹுவல்லதி ஜஅலலக்கும் அர்த தலூல, அல்லாஹ் உங்களுக்கு பூமியை மிகவும் பணிந்து இயங்கக்கூடியதாக ஆக்கி இருக்கிறான். எனவே நீங்க பூமியில எல்லா பாகங்களுக்கும் போய் அல்லாஹ் உங்களுக்கு ஆக்கி வைத்திருக்கிற ரிசுக்கிலிருந்து அனுபவியுங்கள். ரிசுக்குன்றது வாழ்க்கைக்கான எல்லா வசதிகள், அந்த வசதிகளை நீங்க எடுத்து அனுபவிக்கலாம். ஆனா ஒன்று இலைஹி அந்நுஷூர், நீங்கள் அல்லாஹ்விடம் தான் மீட்டு எழுப்பப்படுவீர்கள். மீண்டும் திரும்ப எழுப்பப்பட்டது அல்லாஹ்விடம். எங்கேயெல்லாம் திரிஞ்சு உலகத்தில் இருக்கிற செல்வங்கள்லாம் திரட்டி அனுபவிக்கணுமோ அனுபவிக்கணும். அதுக்கு மாறித்தான் இந்த உலகம் இருக்கு என்று அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்த வசனம் என்னடா சொன்னது 15ஆவது வசனம். 16ஆவது வசனம் என்னடா, அமின்தும் மன் ஃபிஸ் ஸமா அயக்ஸிஃப பிக்குமுல் அர்த், வானத்தில் இருப்பவன் உங்களை பூமியின் உள்ளே உள்வாங்கி விடலாம், புதையுண்டு போக செய்யலாம் என்ற பாதுகாப்பு உணர்வு உங்களுக்கு வந்து விட்டதுவா? அப்படி வந்துடக்கூடாது. பூமி கண்டிப்பாக பூமியில புவி நடுக்கம் வந்து நீங்க உள்ளு போயிடலாம், அல்லது வேற வகையில பூமி அப்படியே உங்களை பூமியே புதைகுழியாக மாறிடலாம். அந்த பாதுகாப்பு உணர்வு உங்களுக்கு வந்துடக்கூடாது. திரும்ப அடுத்த வசனம், அமின்தும் மன் ஃபிஸ் ஸமா அய்யுர்சில அலைக்கும் ஹாசிப், அல்லது வானத்தில் இருப்பவன் உங்களுக்கு விண்மீல் கற்களால் எரிந்து உங்களை அழித்து விடலாம், அப்படி ஒரு நிலைமை வரலாம் என்ற பாதுகாப்பு உணர்வு உங்களுக்கு இருக்கிறதுவா என்று அடுத்த வசனம் கேட்க. எனவே பூமி எல்லாம் நல்ல வளமாத்தானைக்கு பூமி மிகவும் பணிந்து உங்களுக்கு இயங்குது. நீங்க எங்க போனாலும் பூமியை வாங்கி அனுபவித்து சாப்பிடலாம், உண்மை. ஆனால் முழு பாதுகாப்பு உணர்வு உங்களுக்கு வரக்கூடாது. புவி நடுக்கம் ஏற்படலாம்,
விண்மீன் கற்கள் வந்து மனுஷன் அழிக்கலாம். இதெல்லாம் நிச்சயம் இயல்பான என்று இந்த சொல்லுச்சு. திரும்ப இது ஒரு பாதி. அப்ப எனவே ஒரு முஸ்லிம் இந்த உலகத்துல வாழும் போது ஒரு நாளும் இந்த மனோநிலைக்கு வந்து விடக்கூடாது. அழிவுகள், பிரச்சனைகள், துன்பங்கள் எல்லாத்திலிருந்தும் பாதுகாப்பு பெற்று நான் வாழுகிறேன், ஒன்றும் எனக்கு வராது என்ற மனநிலை ஒரு முஸ்லிமுக்கு வரக்கூடாது. அதுக்குத்தான் சொல்றது அம்னு மின் மக்கர் இல்லா. அல்லாஹ் திடீரென்று ஏதாலும் ஒரு ஏற்பாட்டை செஞ்சு துன்பங்களையும் கஷ்டங்களையும் உங்களுக்கு கொண்டு வந்து விடலாம். அப்படி வர்றது சாத்தியமே இல்ல, அது வரமாட்டாது என்ற ஒரு மனநிலை உங்களுக்கு வந்துடக்கூடாது. நல்லா 5-6 நேத்தான் பேசி கொண்டிருந்தாரு. மௌத்து உண்டு செய்தி வந்தீங்க நாங்க சொல்லுவோம் அடிக்கடி. நல்லா தான் இருந்தாரு, திடீர்னு விழுந்தாரு. போய் செக் பண்ணி பார்த்தா சீனி நல்லா கூடி, அல்லது பிரஷர் வந்து, அல்லது இப்படி நாங்க நிறைய கதைகள் சொல்லுவோம். இந்த மனநிலை தான் குர்ஆன் இங்க சொல்ல வரால் அம்னு மின் மக்கர் இல்லா. இது ஒரு நாளும் ஒரு முஸ்லிம்கிட்ட இருக்கக்கூடாது. இதோடு இதுக்கு நேரே மறுபக்கத்தால குர்ஆன் சொல்ற அல்யஸு மின் ரௌஹில்லா, அல்லாஹ்வுடைய அருள் பற்றி நம்பிக்கை இழத்தலும் ஒரு முஸ்லீமிடம் இருக்கக்கூடாது. அதுக்கு நேரே மறுபக்கம். எவ்வளவு துன்பங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் வந்தாலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நம்பிக்கை இழக்கக்கூடாது. அல்லாஹ் எனக்கு தருவான் என்ற நம்பிக்கை இழக்கக்கூடாது. கடுமையான துன்பம், கடும் கஷ்டம் எல்லாமே அழிஞ்சு போயிட்டு வாழ்ந்துதான் என்ன செய்ய, நானும் சேர்ந்து போறதுதான் வழி என்று இந்த நம்பிக்கை இனத்துக்கு ஒரு முஸ்லீம் வரக்கூடாது. அதான் இன்னொரு மாதிரி சொன்னா விரக்தி அடைதல் ஒரு முஸ்லீமுக்கு இருக்கக்கூடாது என்றது குர்ஆன் சொல்ற இன்னொரு கருத்து. எவ்வளவு துன்பங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் வந்தாலும் நம்பிக்கை இடத்தில் என்பது ஒரு முஸ்லீம் இடத்துல இருக்கக்கூடாது. முன்னால சொன்ன எப்படின்னா, எவ்வளவு வசதிகள் இருந்தாலும் ஒரு முஸ்லீம் அல்லாஹ்விடத்தில் கையேந்து போனாகவும் அவரிடத்துல எல்லா நன்மைகளையும் எதிர்பார்ப்பவனாகவும் தன்னை சுத்தி இருக்கிற பொருட்கள் எதுவுமே என்ன பாதுகாக்கும் என்ற உணர்வு அற்றவனாகவும் தான் இருப்பான். அதான் முதலாவது சொல்றது. இங்க சொல்றது எல்லாமே அழிஞ்சு போனாலும் ஒரு முஸ்லிம் ஒரு நாளும் நம்பிக்கை இழக்க மாட்டான். அதான் யஸு மின் ரௌஹில்லா. அதை இந்த ஆயத்து சொல்லும். சூரத் யூசுஃப்ல இன்னஹு லா யஸ் மின் ரௌஹில்லா இல்லல் கௌமுல் காஃபிரூன், இறை நிராகரிப்பாளர்கள் தான் அல்லாஹ்வுடைய அருள் பற்றி நம்பிக்கை இழந்தவர்களாக இருப்பார்கள் என்று இந்த ஆயத்து. இது எங்க வருதுன்றா, இந்த ஆயத்தை நீங்க முன்னுக்குள்ள பாதியெல்லாம் சேர்த்து பார்த்தா உங்களுக்கு தெரியும், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மகனை இழந்துட்டாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த கதையை சொல்ல தேவை, உங்க எல்லாருக்கும் தெரியும், இழந்துட்டாங்க. அப்ப இழந்தது சின்ன வயசுல, சும்மா சாதாரணமா பார்த்தா ஒரு 12-13 வயசு அப்படியான வயசுல இழந்தார். இழந்து நீண்ட நெடுங்காலம் பிறகு ஒரு 30-35 வருஷத்துக்கு பிறகு அந்த கதை ஓட்டத்துல படி பார்த்தாங்க, ஆயத்தில் அப்படி வாட்சி பார்த்தா ஒரு 25-30 வயசுக்குள்ளால இவங்க எகிப்து போறாங்க. அவனோட பிள்ளைகள் எகிப்து போனாங்க. அங்க சந்திச்சவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். உண்மையில் அவங்களுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தெரியாது, பிள்ளைகளுக்கு அங்க போய் சந்திச்ச பிள்ளைகளுக்கு தெரியாது. ஆனா அவங்களுக்கு ஒரு சந்தேகம், ஏன்னா ஒரு பிள்ளைய வச்சு கொண்டார். அப்படித்தானே கூட போனாக்கள்ல புனியாமீன் என்ற அவர் தம்பியை அவர் வச்சு கொண்டாராங்க. அதுக்கு என்ன செஞ்சாருன்னு நான் சொல்ல தேவை, உங்களுக்கு தெரியும். இப்ப இவங்க திரும்பி வந்து வாப்பாட சொல்றாங்க, இப்படித்தான் வாப்பா இவர் வச்சு கொண்டாரு, அவர் களவாடினு சொன்னாரு, எங்களுக்குண்டா களவாடணும் இல்லையோ ஒன்றுமே எங்களுக்கு தெரியல, அப்படித்தான் அவர் சொன்னார். சொன்னோடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட திரும்பவும் போய் பாருங்கன்னு சொல்லி திரும்பவும் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க யூசுஃபை தேடுறதுல நம்பிக்கை இலக்கு வேணாம், இன்னும் தேடி பாருங்க, போய் தேடி பாருங்க. அப்பதான் சொன்னாங்க, இன்னஹு லா, இது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக குர்ஆன் சொல்றது, இன்னஹு லா யஸ் மின் ரௌஹில்லா இல்லல் கௌமுல் காஃபிரூன், இறை நிராகரிப்பாளர்கள் தான் அல்லாஹ்வுடைய அருள் பற்றி நம்பிக்கையில பாருங்க. யூசுஃபை இன்னும் நீங்க தேடி பாருங்க, எங்கேயாவது அவர் கிடைப்பார். எத்தனை வருஷத்துக்கு பிறகு? 30 வருஷத்துக்கு பிறகு, 30 அல்லது 25-30 இப்படி ஒரு காலப்பிரிவு பிறகு.
அதிகமா எல்லாரும் நம்பிக்கை இனி அவர் எங்க தேடுற ஒரு நாள் சாத்தியம் இல்லை, அல்ல எங்கேயால் மூத்தா போய்க்கும் அல்லது இன்னும் நடந்திருக்கும், இனியால எங்களுக்கு தேட முடியாது. ஆனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்கன்னா, அப்படி நம்பிக்கை இருக்காங்க எப்படியுமே அல்லாஹு தாலா அதை என்கிட்ட தருவான். அல்லாஹ்வுடைய அருள்ல ஒரு நாள் நம்பிக்கை இழக்கக்கூடாது, அவ்வாறு நம்பிக்கை இழப்பது குஃபுராகும் சொன்னார். இரண்டாவது, ஒரு முஸ்லிம் எப்பவுமே தனக்கு எவ்வளவு துன்பங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் கூட விரக்தி என்ற உணர்வு உட்படக்கூடாது. விரக்தி எதை காட்டுமெண்டா, எனக்கு இருக்கிற இந்த துன்பங்களும் கஷ்டங்களும் அதை நீக்குவதற்கு யாருமே இல்லை என்ற மனநிலைக்கு நான் வந்துட்டேன்னு காட்டும். உண்மையா ஒரு முஸ்லீம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அல்லாஹ் ஒருவன் இருப்பதன் காரணமாக அப்படின்னு நினைக்கக்கூடாது. எனவே இன்னஹு லா யஸ்மின் ரௌஹில்லாஹி இல்லல் கௌமுல் காஃபிரூன். அப்ப இந்த ஆயத்தை எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, எவ்வளவு துன்பங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் ஒரு முஸ்லிம் நம்பிக்கை இழக்க மாட்டான். முன்னால வசனம் எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, எவ்வளவு வசதிகள் வாய்ப்புகள் எல்லாமே இருந்தாலும் அல்லாஹ்வில் தங்கி இருப்பதிலிருந்து ஒரு முஸ்லிம் தூரமாக மாட்டான் என்று முன்னால வசனங்கள் எங்களுக்கு சொல்லுது. இப்படித்தான் ஒரு முஸ்லிம் வாழ்க்கையை எதிர்கொள்ளணும் என்றது குர்ஆன் சொல்ற ஆக அடிப்படையான கருத்து. இப்ப இது ஒன்று. இப்ப நாங்க சொன்னது இந்த வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்ளணும் ஒன்று. இது இப்ப நாங்க சொன்னது ஒன்று. இது ரெண்டாவது என்னண்டா, நன்றி உணர்வோடையும் பொறுமையோடையும் எதிர்கொள்ளும். நன்றி வளங்கள் எல்லாம் வார நேரம், எனக்கு வசதிக்கு வாய்ப்புக்கு எல்லாமே வந்துட்டு. அப்ப நன்றி உணர்வோடு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவோனாக ஒரு முஸ்லீம் அதை எதிர்கொள்ளும். துன்பங்களும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வந்து இப்போ பொறுமை என்பதன் மூலமாக அவன் ஒரு முஸ்லீம் அந்த நிலையை, வாழ்க்கையில் அந்த நிலையை எதிர்கொள்வான் என்று இந்த ஆயத்து அடுத்ததாக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சொல்றான். பாருங்க, அது எப்படி குர்ஆன் சொல்லுதுண்டா, அது குருமே, அது கூறுக்கும், நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், அப்போது நான் உங்களை நினைவு கூறுகிறேன். வஷ்குரூலி வலா தக்ஃபுர், எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள், நன்றி கொன்றவர்களாக இருக்காது. குஃபுர் என்ற சொல்லுக்கு நன்றி கொள்ளுதல் ஒரு கருத்து, அதாவது நன்றி செலுத்துதலுக்கு எதிர்ச்சொல். அப்படி நீங்க வாழாதீர்கள். குர்ஆன் இங்க ஃபத்குரூனி அத்குருக்கும் வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன் என்ற வசனத்தினூடாக நன்றி கொண்டவனாக, இன்னொரு மாதிரி சொன்னா இறை நினைவே இல்லாதவனாக ஒரு முஸ்லிம் வாழ்க்கையில வளங்கள் எல்லாம் கிடைத்ததன் பிறகு ஆகி போகக்கூடாது. வாழ்க்கையில எல்லா விதமான வளங்கள் இருக்கும் போதும் இதெல்லாம் அழிஞ்சு போவதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. எனக்கு துன்பங்களும் கஷ்டங்களும் வருவதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. எனவே நான் கிடைச்சிருக்கிற இந்த நன்மைகளுக்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி வாழ்ந்துட்டு போ. அதுதான் ஒரு முஸ்லிம் இறை ஞாபகத்தோட நன்றி செலுத்தி போனாக்க வாழ்க்கையில வளங்களை பொறுத்தவரை ஒரு முஸ்லீம் இருப்பான். இது ஒரு வகை, எதிர்கொள்றதுல ஒரு வகை. ரெண்டு, பொறுமை. யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, பொறுமையின் மூலமும் தொழுகையின் மூலமும் ஈமான் கொண்டோரை நீங்கள் உதவி தேடுங்கள், அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான். இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன். முன்னால வசனத்துக்கு அடுத்த வசனம் இது. முன்னாள் 152 153. முன்னால் அல்லாஹ் சொன்னான், என்ன ஞாபகப்படுத்துங்கோ, எனக்கு நன்றி செலுத்து. ரெண்டாவது அல்லாஹ் என்ன சொல்றாருண்டா, என்னிடத்தில் உதவி செய்யுங்கள், அதுக்குள்ள வழி ஒன்று பொறுமை. பொறுமையா இருந்து சகித்து கொண்டு என்னை பற்றி பிழையான நினைவுகளுக்கு வராமல், பிழையான மனநிலைக்கு வராமல் என்னிடம் உதவி செய்யுங்கள். அப்படின்னா என்ன சொல்ல வாரண்டா, துன்பங்களும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வரும்போது ஒரு முஸ்லிம் முதலாவது பொறுமையா இருக்கும், சகிப்பு தன்மையும் நடந்து கொள்வோம், மனநிலையை விட்டு விடக்கூடாது. நான் எவ்வளவு அல்லாஹ்வுக்காக தொழுதேன், எவ்வளவு சதக்கா கொடுத்தேன், ஜக்காத்தெல்லாம் எவ்வளவு சரியா கணக்கு பார்த்து கொடுத்தேன், எத்தனை ஏழைகளுக்கு உதவி செய்ய, அப்பவும் இந்த வெள்ளத்துல எல்லாமே வைத்தது, அல்லாஹ் என்ன கவனிக்கலையே. இந்த வகையான பிழையான மனநிலைக்கு
ஒரு முஸ்லிம் கண்டிப்பாக வரக்கூடாது. என்ன செய்யணும்? ஒன்று சகித்துக் கொள்ளணும். இந்த அவ்வளவு துன்பங்களும் அவ்வளவு கஷ்டங்களையும் அப்படியே சகித்துக் கொள்ளணும். ஒன்று. ரெண்டு, உதவி தேடுவோம். அதோட சேர்த்து உதவி. எப்படி உதவி தேடுற? தொழுகையின் மூலம் உதவி தேடுங்கள். தொழுகையின் மூலம் உதவி தேடுங்கள். அப்படின்னா துன்பங்களும் கஷ்டங்களும் ஒரு முஸ்லிமுக்கு வரும்போது அந்த துன்பங்களும் கஷ்டங்களும் என்ன செய்யணும்னா அந்த முஸ்லிம அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவனாக மாற்றும், கூட துவா செய்பவனாக மாற்றுவோம், கூட பாவம் மன்னிப்பு கேட்பவனாக மாற்றுவோம். இதுதான் அல்லாஹ் எங்க சொல்ல வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன் சொல்றாங்க. மேல சொன்ன அவ்வளவு கருத்தையும் சேர்த்து ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்க. மேல சொன்ன அவ்வளவு கருத்து மேல இருக்கு. அஜபன் லி அம்ரில் முஃமின், ஒரு முஃமினுடைய நிலைமை மிகவும் ஆச்சரியத்துக்குரியது. ஏனென்றா இன்ன அம்ரஹு குல்லஹு கைர், ஒரு முஸ்லிமுக்கு எல்லாமே நன்மையாகத்தான் முடியும். எப்படி நன்மையா முடியும்? ஒலைசு தாலிக லிஅஹதின் இல்லா லில் முஃமின், முஃமினுக்கு மட்டும்தான் எல்லா அவனுடைய காரியங்களும் நன்மையா முடிகிறது, நடக்கும். எப்படி? இன் அசாபத்து சர்ரா அஷக்கர், அவனுக்கு நல்ல அழகான வாழ்க்கை கிடைச்சா நன்றி செலுத்துவான். ஏற்கனவே அந்த முன்னாளிக்கிற ஆயத்து சொன்ன மாதிரி ஃபக்கான ஹைரன் லவ், அப்போ அவனுக்கு கிடைச்ச அந்த நல்ல வாழ்க்கை அவனுக்கு சிறந்ததாக அமையும். இப்போ ரசூலுல்லாஹ் இங்க சொல்றதை பாருங்க, நல்ல வளமான வாழ்க்கை கிடைச்சா நன்றி செலுத்தினாத்தான் அவனுக்கு நல்ல அமையும். இன் அசாபத்து சர்ரா ஷக்கர ஃபக்கான ஹைரன் லவ், அவனுக்கு அது நன்மையாக முடியும். ஒயின் அசாபத்து தர்ரா, துன்பங்களும் கஷ்டங்களும் அவனை பீடித்தால் சபர, அவன் பொறுமையாக இருப்பான். ஃபக்கான ஹைரன் லவ், அது அவனுக்கு அப்போது நன்மையாக முடியும். எனவே துன்பங்களும் கஷ்டங்களும் வந்தாலும் ஒரு முஸ்லிமுக்கு அது நன்மையாக முடியும். நல்ல அழகான வளமான வாழ்க்கை வந்தாலும் அதுவும் நன்மையாக முடியும். இது ஒரு மூமினுக்கு மாத்திரம்தான் கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏற்கனவே சொன்ன அவ்வளோ ஆயத்துகள் எல்லாத்தையும் சேர்த்து சுருக்கி இப்படி சொன்னாங்க. ஷுக்குரும் சபுரும் தான் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் ரெண்டு பிரதானமான அடிப்படைகள். ஷுக்குரும் சபுரும் தான் ஒரு முஸ்லிமுடைய அடிப்படையான வாழ்க்கை. நிறைய வளங்களும் எல்லாமே கிடைத்தாலும் கூட அவன் ஒரு நாளும் நான் பாதுகாப்பா இருக்கிறேன்னு நினைக்க மாட்டான். எப்பவுமே என்ற பாதுகாப்பு இல்லாம போய் எனக்கு துன்பமும் கஷ்டமும் வரலாம், நான் அழிஞ்சு போகலாம், இந்த மாதிரிலாம் இருக்கு. எனவே அவன் என்ன செய்வான்டா, கிடைச்ச அவ்வளவு நன்மைகளுக்கும் அல்லாஹ்வுக்கும் நன்றி செலுத்துவான். சரி, துன்பங்களும் கஷ்டங்களும் எல்லாமே வந்துட்டாலும் ஒரு நாளும் அல்லாஹ்வுடைய அருளில் அவன் நம்பிக்கை இழக்க மாட்டான். இனி அவ்வளவுதான், வாழ்க்கையை முடிஞ்சு போய் இது வாழ்ந்துதான் என்ன செய்ய, எல்லாமே அழிஞ்சு போயிட்டு இனி சம்பாதிக்கவா, இந்த கோடிக்கணக்கும் எல்லாமே வா ஆத்துல போயிட்டுது, இனி எங்க எல்லாமே பெரிய ஒரு விரக்தி நிலைக்கு அவர் மாறிப்பார். ஒரு நாளும் ஒரு முஸ்லிமுக்கும் அப்படி இருக்க மாட்டான். மிகவும் சகிப்பு தன்மையோடு இருந்து அவன் பாவ மன்னிப்பு கேட்டு பிரார்த்தனை புரிந்து அல்லாஹ்விடத்தில் உதவி தேடி வாழுவான். இதுதான் ஒரு முஸ்லிம். எனவே அந்த முஸ்லிமுக்கும் அதுவும் நன்மையாகத்தான் முடியும். அந்த வந்த துன்பங்களும் கஷ்டங்களும் நன்மையாகத்தான் முடியும் என்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால சொன்ன அவ்வளவையும் சேர்த்து சுருக்கி எங்களுக்கு இந்த வசனத்துல சொன்னாங்க. இப்ப நாங்க அடுத்து பார்க்க போறது, ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில நீங்க எல்லா ஆயத்துகளையும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் குர்ஆன் ஒரு அளவுக்கு பார்த்த வகையில ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையில குர்ஆன் சொன்ன இவ்வளவு. ஒரு நாளும் நான் பார்த்த மட்டுக்கு குர்ஆன்ல வரல ஒரு முஸ்லிமை தண்டிப்பதாக குர்ஆன்ல வரல. எப்படி வந்திருக்குன்னு சோதிப்பதாகத்தான் வந்திருக்கு ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை. எந்த அளவுக்குண்டா, உங்களுக்கு தெரியும் பனு இஸ்ராயில் சமூகம் ஒரு உண்மையில மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பின்பற்றின ஒரு சமூகம், வேதம் கிடைக்கப்பட்ட ஒரு சமூகம். இப்ப அந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியும், ஃபிரௌனும் கீழே வாழ்ற நேரம் ஃபிரௌன் அவங்களுக்கு கடுமையான கொடுமைகளை புரிந்தான். அப்போ குர்ஆன் அதை எப்படி சொல்லுதுண்டா, சூரத் பக்ரால
பலா என்ற சொல்லினூடாகத்தான் சொல் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சோதனையாக அமைந்தது. பலா அலீம், அதுல இப்படி பிறவுண்ட துன்பங்களையும் கஷ்டங்களையும் நீங்க அனுபவித்ததெல்லாம் ஒரு பெரும் சோதனையாக உங்களுக்கு அமைந்தது. அல்லாஹ் அதன் காரணமாக உங்களை தண்டிப்பது, நீங்க செஞ்ச அநியாயங்களின் காரணமா, நீங்க செஞ்ச பாவங்களின் காரணமா அல்லாஹ் தண்டிப்பது தான் இந்த பிறவுனுடைய கொடுமைகள் என்று குர்ஆன் சொல்றாங்க. குர்ஆன் எப்படி சொல்ற, அதையும் பலா அலீம், ஒரு பெரிய ஒரு சோதனையாக உங்களுக்கு அமைந்தது என்றுதான் குர்ஆன் அங்க சொல்ற. முஸ்லிம் சமூகத்தை பொறுத்தவரையிலே அதே விஷயம், தண்டித்தல் என்ற பிரயோகத்தை குர்ஆன்ல நீங்க பார்க்கவே இயலாது முஸ்லிம் சமூகத்தை பொறுத்தவரை. இதுதான் உண்மை. நாங்க ஏற்கனவே பார்த்த அந்த ஆயத்துல, அது சூரத்துல் பக்ரால 153 நினைக்கிறேன், 153ஆவது வசனத்துல ஒலநபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃப் என்று தொடங்குற அல்லாஹ் தஆலா உங்களை பயத்தை தந்தும் பட்டினியை தந்தும் சோதிப்பான்னு சொல்ற அந்த வசனத்துல அடுத்த பகுதி என்ன சொல்லுதுண்டா, அப்படியான துன்பங்கள் கஷ்டங்கள் வரும்போது ஒரு முஸ்லிம் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்வான். அடுத்த துண்டு அப்படித்தான் அந்த வசனத்துல வரும். இந்த கருத்து என்னண்டா, இன்னா லில்லாஹி, நாங்கள் அல்லாஹ்வுக்காகவே இருக்கிறோம், வ இன்னா இலைஹி ராஜிஊன், அவனத்திலே நாங்கள் மீண்டு செல்ல வேண்டும் என்றுதான் துன்பங்களும் கஷ்டங்களும் வரும்போது ஒரு முஸ்லீம் சொல்லுவோம். அப்படின்னா என்ன கருத்துண்டா, அந்த வசனத்துல பொருள் என்னண்டா, ஒரு நாளும் ஒரு முஸ்லீம் இந்த உலகத்துல எதுக்காகவுமே வாழல, ஏன் இந்த பிள்ளைகளுக்காக அல்ல, ஏன் இந்த சொத்துக்காக அல்ல, ஏன் இந்த வீட்டுக்காக அல்லது இந்த பொருட்களுக்காக ஒரு முஸ்லீம் வாழ்றல. முஸ்லீம் யாருக்காக வாழ்றா, இன்னா லில்லாஹி, நாங்கள் அல்லாஹ்வுக்காகவே இருக்கோம். ஒரு நாளும் நாங்க இங்க இருக்க போறோம், நிரந்தரமா இந்த பூமியில இருக்க போறோம், அல்லாஹ் இடத்துல மேல செல்ல போறோம். திரும்பவும் ஒயின்னா இலைஹி ராஜிஊன், அந்த வசனத்துக்கு பொருள் அதுதான். அதனாலதான் அடுத்த வசனம், அதே தொடர்ல குர்ஆன் அடுத்த வசனம் என்ன சொல்லுதுண்டா, அலைஹிம் ஸலவாத்தும் மினல்லாஹி வ ரஹ்ம, அல்லாஹ்விடம் அல்லாஹ் அவர்களுக்கு வாழ்த்து சொல்கிறான், அருள் புரிகிறான் என்று அடுத்த துண்டு சொல். வ உலாயிக ஹுமுல் முஹ்ததூன், அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று அடுத்தது சொல். துன்பங்களும் கஷ்டங்களும் வரும்போது பொறுமையா எல்லாவற்றையும் சகித்து கொண்டு அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு நீங்காமல் இருப்பவன் தான் உண்மையில சரியான நேர்வழி நிற்பவன். துன்பங்களை கஷ்டங்களை காணும் போது நம்பிக்கை இழப்பவன் உண்மையில அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்றதிலே நம்பிக்கை இழந்தவன் போல் என்று அந்த சூரத்துல் பக்ராட அந்த வசனம் சொல்லும். இதுதான் குர்ஆனுடைய பொதுவான ஒழுங்கு. ஆனா ஒரு நாளும் குர்ஆன் என்ன சொல்லலண்டா, ஒரு முஸ்லிம் சில நேரங்கள்ல பாவங்கள் ஈடுபடும் போது, சில குற்றச்செயல்கள் ஈடுபடும் போது அதுக்கான தண்டனைகள் வரும் என்று முஸ்லிம் சமூகத்தை பார்த்து குர்ஆன்ல நாங்க எங்கேயுமே காணல. இதுக்கு மாற்றமாக ஹதீஸ்ல வேற மாதிரி விளங்கப்படுத்துற ஒழுங்களிக்கணும். அந்த ஹதீஸ் எல்லாம் நீங்க கொண்டு வரல, நாங்க வேணுமென்ற அதை பிறகு ஒரு நேரம் பார்க்கலும் அல்ல டிஸ்கஸ் பண்ணலாம். இதுதான் குர்ஆனுடைய பொதுவான ஒழுங்கு. ஆனா குர்ஆன் என்ன செஞ்சிருக்குன்னா, இன்னொரு பக்கத்தால உலகத்துல அல்லாஹ்வுடைய தண்டனை நிகழுமான்னு கேட்டா நிகழும் என்று குர்ஆன் சொல்றது. அது எப்படி சொல்லிருக்கு என்று நாங்க இங்க பார்ப்போம். உண்மையாவே குர்ஆனுடைய கருத்து, மறுமையில தான் உண்மையான சரியான பூர்ணமான தண்டனை இருக்கு, இல்லாட்டி மறுமைக்கு ஒரு கருத்தில்லாம. ஆனாலும் உலகத்திலேயும் அல்லாஹ்வுடைய தண்டனை நிகழும். உலகத்திலே சீர்நிலையை பாதுகாப்பதற்கு, உலகத்துடைய சீர்நிலையை பாதுகாப்பதற்கு உலகத்திலேயும் அல்லாஹ்வுடைய தண்டனைகள் நிகழும். ஆனா உண்மையா உலகத்தில சீர்நிலையை பாதுகாப்பதற்கான தண்டனையை தவிர அது உண்மையான தண்டனை அல்ல, பூர்ணமான தண்டனையும் அல்ல, அது மறுமைக்குரியது. இத உங்களுக்கு தெரியும், இந்த ஆயத்து ஃபுல்லா சொல். அந்த ஆது, சமூத், ஃபிரௌன் இந்த சமூகங்கள் எல்லாம் பத்தி சொல்லிக்கொண்டே வந்து சூரத்து ஃபஜ்ர்ல அல்லதீன தகவ் ஃபில் பிலாத், இந்த ஆது சமூகம், இந்த சமூத் என்ற சமூகம், இந்த ஃபிரௌன் பூமியில் பெரும் சீர்குலைவுகளை ஏற்படுத்தினார்கள்.
நிறைய சீர்கேடுகளை ஏற்படுத்தினார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு கடுமையான தண்டனையை கொடுத்தான். அடுத்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, இன்ன ரப்பக டபில் மிர்சாத், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா கண்காணித்து கொண்டே இருக்கிறான். அப்படின்னா இந்த பூமி சீர்கேடுகளால அளவுக்கு மிச்சம் மூடப்பட்டு போகாம ஒரு சீர்நிலையை ஒரு அளவுக்கு பாதுகாப்பதற்காக அல்லாஹ்வுடைய தண்டனைகள் இடைக்கிடை வரும். அல்லாஹ் இந்த சீர்கேடுகளை எப்பொழுதும் அவதானித்தவனாக இருக்கிறான் என்று குர்ஆன் இந்த மாதிரி வசனங்களை சொல்லும். எனவே தான் நாங்க குர்ஆன்ல அந்த மொத்தமா எல்லாத்தையும் திரட்டி பார்த்தா என்ன வழங்குதுண்டா, அல்லாஹ் பெரிய வெள்ளத்தால நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தின் சமூகத்தை அழித்தான். வெறும் புயல் காற்றால 8 நாட்கள் வீசிய புயல் காற்று, சூரத்து ஹாக்கால வாரன்படி 8 நாட்கள் வீசிய புயல் காற்றால ஆது சமூகத்தை அழிச்சான். பெரியோர் புவி நடுக்கத்தால சமூகத்தை அழிச்சான் என்று நாங்க குர்ஆன்ல பல இடங்கள்லையும் பார்ப்போம். திரட்டி பார்க்கும்போது எங்களுக்கு வழங்கும். எனவே குர்ஆன் எப்பவும் தண்டனைகளை பற்றி சொல்லும் போது இறை தூதை நிராகரித்தவர்கள், அல்லாஹ் இந்த ஷிர்க்கும் குஃபுர்லையும் வாழ்ந்தவர்கள், இவர்களை தண்டித்தல் என்ற கருத்துல குர்ஆன் பாவிச்சு. ஆனா அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அல்லாஹ்வுக்காக வாழ்ந்து ஆங்காங்கே கொஞ்சம் தவறுகளையும் பிழைகளையும் செஞ்சா அதுக்காக அல்லாஹ் தண்டனை சொல்ல பாவிக்கல. துன்பங்கள் கஷ்டங்களை சொல்லும் போது, அந்த மாதிரியான சமூகங்களுக்கு வந்த துன்பங்கள் கஷ்டங்களை சொல்லும் போது அது ஒரு சோதனை என்று தான் சொல்றேன். ஆனா நன்மைகள் எல்லாம் செஞ்சு தீமைகள் மிக குறைவாக செஞ்சு கொண்டு முஸ்லிம் சமூகம் இருந்தாலும் சோதனைகள் வரும். இந்த பிரச்சனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் வரும். உங்களுக்கு தெரியும், உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட காலத்துல பெரிய ஒரு பஞ்சம் ஒன்று வந்து, கடுமையான வறட்சி, பெரும் பஞ்சம் ஒன்று வந்து. நான் நினைக்கிறேன் உங்களுக்கு அது தெரியும். அப்ப எனவே உங்களுக்கு தெரியும், அந்த கால பிறகுதான் நல்ல சிறந்த ஆட்சி, நல்ல அழகா மக்கள், பிரச்சனைகள் குறைந்த ஒரு காலம் அந்த காலம். ஆனாலும் கடுமையான ஒரு வறுமையும் கடுமையான ஒரு வறட்சியும் அங்க வந்து. எனவே ஏற்கனவே நாங்க பார்த்த ஆயத்துக்கள் சொன்ன மாதிரி அல்லாஹ் தஆலா ஒரு நாளும் இந்த பூமியை ஒரு பூர்ணமான எந்த பிரச்சனைகளும் சிக்கலுக்கு மட்டும் ஒரு பூமியாக ஆக்கலாம் என்றதான் நாங்கள் இருந்து காண்றோம். திரும்ப குர்ஆன் வலா யஸாலுல்லதீன கஃபரு, திரும்பவும் அதே வசனம் தான். நிராகரிப்பாளர்களை பொறுத்தவரையில் அவர்கள் செய்கின்ற தீங்குகளுக்காக, குற்ற செயல்களுக்காக துன்பங்கள் அவர்களை பீடித்துக் கொண்டே இருக்கும். வலா யஸாலுல்லதீன கஃபரு துஸீபுஹும் பிமா ஸனஉ காரிஅத்து அவ் தஹுல்லு கரீபன் மின் தாரி, அல்லது அவங்களோட நாட்டுக்கு பக்கத்துல வந்து அந்த துன்பங்களும் கஷ்டங்களும் அழிவுகளும் நிகழும். ஹத்தா யஅத்திய வஅதுல்லாஹ், அல்லாஹ்வுடைய மறுமை என்ற வாக்குறுதி வரும் மட்டும் இந்த துன்பங்களும் கஷ்டங்களும் நிராகரிப்பு உலகத்தை பொறுத்தவரையில் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அவர்களுக்குரிய தண்டனையாக நிகழ்ந்து கொண்டிருக்கும் என்று இந்த ஆயத் சொல்லும். திரும்ப சூரத்து சஜிதால வலனுதீகன்னஹும் மினல் அஸாபில் அத்னா தூனல் அஸாபில் அக்பர், பெரிய தண்டனை என்ற மர்ம தண்டனை வருவதற்கு முன்னால் சின்ன தண்டனைகளை கண்டிப்பாக அவர்களுக்கு நாங்கள் சுவைக்க செய்வோம். ஏன்னா அவர்கள் மீண்டு வரலாம், லஅல்லஹும் யர்ஜிஊன், அவர்கள் திரும்பி அல்லாஹ்விடத்தில் வரலாம் என்பதற்காக. சூரத்துல இருந்தால இதுக்கு முன்னால் இருக்கிற ஆயத்தை பார்த்தீங்கன்னா நிராகரிப்பாளர்களோடு சம்பந்தப்பட்டதா தான் சொல்லிக்கொண்டு வர்ற, அதெல்லாம் இந்த ஆயத்தும் அது முடியுது. அப்ப எனவே இதுவும் அந்த கருத்தை தான் காட்டும். திரும்ப எனவே எங்களுக்கு வழங்குது இரண்டாவது குர்ஆன் இரண்டாவது பகுதி என்னன்னா, இறை நிராகரிப்பு, ஷிர்க்கு, அதன் விளைவாக வர பயங்கர தீமைகள், இவற்றின் போது அல்லாஹ்வுடைய தண்டனை நிகழலாம் இந்த ஆயத்துகள் சொல்லும். அதை நாங்க ரெண்டு மாதிரி குர்ஆன்ல காண்றோம். ஒன்று பழைய சமூகங்களை சொல்லி அதை சொல்லியிருக்கு, அது சமூத், ஃபிரௌன், இப்படியான சமூகங்களை சொல்லியிருக்கு. ரெண்டாவது பொதுவா சொல்லிருக்கு, அந்த சமூகங்களை சொல்லாம பொதுவாக சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விழித்து பேசும் போதும் பொதுவாக சொல்லிருக்கு. இப்படித்தான் நாங்க குர்ஆன்ல காண்றோம்.
அப்படி சொல்ற பல இடங்கள்ல குர்ஆன் எப்படி சொல்லிருக்குண்டா, அல்லாஹ் தஆலா இந்த சமூகத்தினர் மீண்டு வரலாம் என்பதற்காகத்தான் இந்த தண்டனை நிகழ்கிறது. வெறும் அவங்களை அப்படியே அழிச்சு போடுறது மட்டும் நோக்கம் இல்லை, திருப்பி வரலாம், அவங்க அல்லாஹ்விடத்துல மீண்டு வரலாம் என்பதற்காக இந்த தண்டனை நிகழ்கிறதுன்னு சொல்லி குர்ஆன் சொல்றது. இப்ப நாங்க வார கடைசி பகுதி என்னண்டா, இப்ப ஒரு குறிப்பிட்ட நாட்டில் ஒரு பயங்கரமான வெள்ளம், ஒரு பெரிய ஒரு புயல், இதெல்லாம் பார்த்து நாங்க நிகழ்ந்தது தண்டனை தான் முடிவுக்கு வரலாமா என்று கேட்டால், ஒரு நாளும் எங்களுக்கு அந்த முடிவுக்கு வரையல. என்ற ஆயத்தெல்லாம் பொதுதானே, பொதுவான ஆயத்தா இருக்கு. எனவே அந்த முடிவுக்கு எங்களுக்கு வர முடியாத ஒரு ஆக முக்கியமான காரணம் என்னண்டா, அல்லாஹ் தஆலா யாரையுமே தண்டிக்கிறது இல்லை, தூது அனுப்பா. ஒமா குன்னா முஅஸிபீன ஹத்தா நபஅஸ ரசூலா, சூரத்துல் இஸ்ரால வர ஆயத்து. நாங்கள் ஒரு தூதரை அனுப்பும் வரையில் யாரையும் தண்டித்தது கிடையாது என்று அல்லாஹ் தஆலா தூது அனுப்பப்படாமல் தண்டனையும் பாரில்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். எப்ப அல்லாஹ் தூது அனுப்பி அப்ப மக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் விட்டு வேணுமென்று அதனை நிராகரித்தால் இப்பதான் அல்லாஹ் தண்டிக்கணும். அப்பதான் நாங்க தண்டனைன்னு சொல்லணும். இன்னொரு மாதிரி சொன்னா அப்பதான் நாங்க தண்டனை எடுத்துக்கணும். தூது ஒன்றுமே வரல, மக்களுக்கு அந்த தூது கிடைக்கவும் இல்லை. தூது வந்து அல்லது மக்களுக்கு அந்த தூது கிடைக்கல, அல்லது அந்த தூது மக்களுக்கு சரியா கிடைக்கல. எனவே அவர்கள் நிராகரிப்பில் வாழ்கிறார். மக்களுக்கு தூது கிடைக்காதன் காரணமாக நிராகரிப்பில் வாழ்கிறார். இந்த சமூகத்துக்கு அல்லாஹ் தண்டனை இருக்குவார் என்றால் அப்படி அல்லாஹ் தண்டனை இறக்கிறது இல்லை என்று குர்ஆனே தெளிவாக சொல்லுது. நான் சொன்ன ஆயத்து மட்டுமல்ல, இன்னும் பல இடங்களையும் அதே கருத்தை குர்ஆன் சொல்லுது. அல்லாஹ் தூது அனுப்பாம தண்டிப்பதில்லை சொல்றேன். இன்னொரு காரணம் என்னென்றா, அனர்த்தங்களால பாதிக்கப்படுபவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் ரெண்டு மாதிரியும் அவங்க இருக்கிறாங்க. நல்லவர்களாகவும் இருக்கிறாங்க, இன்னும் சிலர் மோசமானவர்களாக இருப்பாங்க. முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்டாலும் அதே மாதிரி நல்ல அழகா இஸ்லாத்தை பின்பற்றி நல்ல ஒழுக்கத்தோட நல்ல வணக்க வழிபாட்டோடு ஹராமால் பேசினவனையும் பேணி வாழ்றவனையும் அது பாதிக்குது, ஆக மோசமாக வாழ்ந்தவனையும் அது பாதிக்குது. எனவே தண்டனைன்னு சொன்னால் விளக்கம் சொல்லலாம் போகும். நல்லவர்களையும் பாதிக்கப்பட்டாங்க, விளக்கம் சொல்ல முடியாம போகும். இதில் உள்ள ஆகப்பெரிய பிரச்சனை என்னென்றா, பழைய நபிமார்களை பொறுத்தவரையில், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பொறுத்தவரையில், அல்லது லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பொறுத்தவரை, அல்லது ஹூத் அலைஹிஸ்ஸலாம் இந்த நபிமார்களோட காலத்துல வந்தது தண்டனைன்னு சொல்றதுக்கு நபி இருந்தார். வந்தது தண்டனைன்னு சொல்றதுக்கு நபி இருந்தார். நபியே சொன்னார், நீங்க என்ன நிராகரிச்சால் உங்களுக்கு பெரிய ஒரு தண்டனை ஒன்று வரும். திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருந்தார். எனவே எல்லாருக்கும் தெளிவு. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட இருந்த சமூகத்துக்கு தெளிவு, அல்லது லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட இருந்த கொஞ்சம் பேருக்கு தெளிவு, வந்தது தண்டனை தான் தெளிவு. நபியும் இல்லை, வஹியும் இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த துன்பங்களுக்கு கஷ்டம் நிகழும். தண்டனைன்னு சொல்வதற்கு அல்லாஹ்வுடைய நாட்டம் என்னன்னு தெரியும். தண்டனைன்னு சொல்லலாம். எங்களுக்கு அல்லாஹ்வுடைய நாட்டம் என்னன்னு சொல்ல இயலாது. உறுதிப்படுத்துவதற்கான ஒரு விதமான வழியும் எங்கள்கிட்ட இல்லை. எனவே இப்படியான துன்பங்களும் கஷ்டங்களும் நிகழும் போது, புயலோ அல்லது வெள்ளமோ அல்லது இப்படியான துன்பங்களும் கஷ்டங்களும் நிகழும் போது, முஸ்லிம் அல்லாத சமூகங்களுக்கு நிகழ்ந்தாலும் அதனை தண்டனை என்று சொல்வதற்கான எந்த ஆதாரமும் எங்கள்கிட்ட இல்லை. எனவே நாங்கள் தண்டனையை சொல்வதிலிருந்து தவிர்த்து கொள்வதுதான் குர்ஆனுடைய வசனங்கள் நூடாக நாங்கள் வழங்குற கருத்து. இதைத்தான் எங்களுக்கு இந்த ஆயத்துகள் காட்டும். திரும்ப இன்னொரு ஆக முக்கியமான விஷயம் என்ன, இந்த பகுதியில் நாங்கள் வழங்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, மனிதன் உலகத்தில் ஏற்படுத்துகின்ற சீர்குலைவுகளின் காரணமாகவும் இந்த அழிவுகள் நிகழலாம். குர்ஆன் சொல்ற இன்னொரு கருத்து. அப்படியான சீர்குலைவுகளால் இந்த அழிவுகள் நிகழ்ந்து
மனிதர்கள் யோசிச்சு அல்லாஹ்விடத்துல மீளலாம் என்னும் குர்ஆன் சொல்லு. இந்த பாருங்க, இந்த ஆயத்துல லஹரல் ஃபசாது ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கஸபத் ஐதின் நாஸ், மனிதர்களுடைய கைகள் சம்பாதித்தவற்றின் விளைவாக கடலிலும் தரையிலும் சீர்குலைவுகள் தெளிவா தெரிகிற மாதிரி மிக கூடுதலாக இருக்கின்றது. அப்ப எனவே பாதல்லதி அமில், அவங்க செஞ்ச சில செயல்களின் விளைவாக பல துன்பங்களையும் கஷ்டங்களையும் அவர்களை அல்லாஹ் அனுபவிக்க செய்வான். அப்போது அவர்கள் லால்லஹும் யர்ஜிஊன், அல்லாஹ்விடத்தில் அவர்கள் மீண்டு வரலாம். இந்த சீர்குலைவுன்னு சொல்றது எல்லா விதமான சீர்குலையும் குறிக்கலாம். சமூக வாழ்க்கையில தோன்ற பாரிய பொருளாதார ஏற்றுத்தான், பொருளாதார சிக்கல்கள், மனிதர்களுக்கு மத்தியில் இருக்கிற ஆக்களை பிரிச்சு பார்க்கிற போக்கு, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பிரிச்சு பார்க்கும், நீதியற்ற சமூக வாழ்க்கை, இப்படியான சீர்குலைவுகளையும் இதில் கடக்கலாம். இரண்டாவது, மனிதன் பௌதீக உலகத்தில் செய்யற சீர்குலைவு, மனிதன் பௌதீக உலகத்தில் செய்யக்கூடிய சீர்குலைவு. அதாவது அல்லாஹ் இந்த பூமியை குறிப்பிட்ட ஒரு பேலன்ஸ்ல வச்சிருக்கிறான். இந்த பேலன்ஸை இல்லாம ஆக்குற மாதிரி மனிதன் செய்கிற வேலைகள், கட்டுற கட்டிடங்களாக இருக்கலும், உருவாக்குற ஃபேக்டரிகளாக இருக்கலும், பெரிய பெரிய கண்டுபிடிப்புகளாக இருக்கலும், இதன் காரணமாக இந்த பூமியில பௌதீக சமநிலை இல்லாமல் போய் அதன் விளைவாகவும் இந்த புயலும் வெள்ளமும் எல்லாமே நிகழ்ந்து மனிதர்களுக்கு கடுமையான அழிவுகளை கொண்டிருக்கும். இதையும் இந்த ஃபசாத் என்ற சொற்பிரயோகம் குறிக்க முடியும். அதான் லஹரல் ஃபசாது ஃபில் பர்ரி வல் பஹ்ரன் சொல்றது இந்த கருத்தையும் குறிக்கலாம். எனவே அல்லாஹ் தஆலா நேரடியாக சோதனைக்காக இந்த அழிவுகளை தாரலாம், தண்டனைக்காக இந்த அழிவுகளை தரலாம் என்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தால மனிதனுடைய செயல்களின் காரணமாக பிமா கஸபத் ஐதின் நாஸ், மனிதர்களுடைய செயல்களின் காரணமாக பூமியில சீர்குலைவுகள் தோன்றி அதன் விளைவாகவும் அழிவுகள் நிகழலாம். அந்த அழிவுகள் மனிதனை சிந்திக்க வைக்கும். நாங்க இப்படி எல்லாம் இந்த பூமியை சீர்குலைத்து விட்டோம், எனவே நாங்க உருவாக்கி இந்த நாகரிகம் எங்களுக்கு எங்களோட வாழ்க்கைக்கு அபாயம், எனவே மீண்டு வருவோம் முதலிருந்து மனிதனை யோசிக்க வைக்கலாம். அப்படி மனிதன் அல்லாஹ்விடத்துல திரும்பி வரலாம் என்று இந்த ஆயத்து, இந்த சூரத்து ரூம் 41ஆம் வசனம் பிமா கஸபத் ஐதின் நாஸ் நம்பூடாக சொல்லும். ஏற்கனவே சொன்ன ஆயத்துகள் அப்படி இல்லை. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லது ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் இப்படியான நபிமார்கள்ட காலத்துல தூத நிராகரித்ததன் விளைவாக தோன்றிய அழிவுகளைத்தான் குர்ஆன் சொல்லுது. வேற சில வசனங்கள்ல, நாங்க ஏற்கனவே பார்த்த சில வசனங்கள்ல இறை நிராகரிப்பின் காரணமாக அல்லாஹ் தஆலா மனிதர்களை தண்டிக்கலாம். சூரத்து ராத்ல ஏற்கனவே நான் சொன்ன அந்த ஆயத்தின்படி. இந்த வசனம் அப்படி ஒன்றும் இல்லை. இந்த வசனம் என்ன செய்தா, மனிதர்கள் ஏற்படுத்தி வருகின்ற சீர்குலைவுகளின் காரணமாக அழிவுகள் வரலாம். அந்த அழிவுகளை பார்த்து மனிதனை யோசிக்கலாம், நான் உருவாக்கி விட்டு இருக்கின்ற இந்த சமூக ஒழுங்கு, இந்த நாகரீக ஒழுங்கு எங்களோட வாழ்க்கைக்கு திரும்ப திரும்ப அழிவுகளைத்தான் கொண்டு வருது. எனவே இதை பற்றி நாங்க திருப்பி யோசிக்க வேணும் என்று மனிதனை சிந்திக்க வைக்கலாம் என்று அல்லாஹ் தஆலா கடைசியாக இந்த லஹர் அல் ஃபசாது ஃபில் பர்ரி வல் பஹர் என்ற வசனத்தூடாக சொல்றேன். இதுதான் நாங்க இது சம்பந்தமாக சொல்லக்கூடிய விஷயம். இதில் நான் சொல்லாம விட்ட இன்னொரு பாதியை சொல்லி முடிக்கிறேன். இது ஒரு நாளும் கருத்தாக மாட்டாது. இது நாங்க நேரடியாக இந்த குறிப்பிட்ட அழிவு, துன்பம், கஷ்டம் இதோடு சம்பந்தப்பட்டு வழங்கப்படுத்தினே தவிர ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை எப்படி அமையணும் அந்த பூரணமான கருத்தை நீங்க நாங்க சொல்ல வர. அல்லாஹ் தஆலா ஒரு முஸ்லிமுக்கு பௌதீக உலகை சீர்படுத்துவது, அதே மாதிரி தன்னுடைய சமூக ஒழுங்கை சீர்படுத்துவது ஒரு கடமையாகவும் பொறுப்பாகவும் கொடுத்திருக்கிறார். எனவே கண்டிப்பா
ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் சீர்குலைவுகள் வராமல் இருப்பதற்கும் சீர்குலைவு தப்புவதற்கான வழியை இயற்கை அழிவுகள் வரும்போது தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒழுங்கை கண்டிப்பா ஒரு முஸ்லிம் செய்து கொள்வோம். நாங்க எப்படி சாதாரண வாழ்க்கையில நோய்கள் வந்தா, உடம்புக்கு நோய்கள் வந்தால் பாதுகாப்பதற்கான வழிவகைகளை காணுவோமோ, அதே மாதிரி தொற்று நோய் ஒன்று உருவாக்கினால் எப்படி ஒரு பாதுகாப்பதற்கான வழிகளை உருவாக்கி கொள்வோமோ, அதே மாதிரி இந்த புவி நடுக்கம், வெள்ளம் இப்படியான நிகழ்ச்சிகளின் போது அதற்கான பாதுகாப்பு ஒழுங்குகளை எடுக்கிறது எல்லாம் இஸ்லாமிய வாழ்க்கையின் ஒரு பாது. அதில் நான் இங்க விளங்கப்படுத்துறதுக்கு வரல, அது இன்னொரு பெரிய ஒரு பாதியாக மாறு. குர்ஆன்ல வர இன்னும் சில ஆயத்துக்கள் இந்த உண்மையை விளங்கப்படுத்து நாங்கள் இங்க சொல்ல வரோம். இங்க நாங்க நேரடியாக சொல்ல வந்தது துன்பங்களையும் பிரச்சனைகளையும் அழிவுகளையும் குர்ஆன் எப்படி நோக்குகிறது என்ற மட்டும்தான் நாங்கள் இங்கே சொல்ல வரோம். அந்த வகையில தான் நாங்க முஸ்லிம் சமூகத்தை பொறுத்தவரையில் அல்லாஹ் தஆலா சோதனை என்ற சொற்பிரயோகத்தான் எப்பவுமே பாவிச்சு சொல்லியிருக்கிறார். என்னத்தான் இப்ப நாங்க ஏற்கனவே பார்த்த ஆயத்தில் படி முஸ்லிம் அல்லாத சமூகங்களுக்கு அல்லது குஃபுர்லை தீமைகளை மூழ்கி வாழ்ற சமூகங்களுக்கு தண்டனை என்ற கருத்தை குர்ஆன் பாவித்திருந்தாலும் குர்ஆன் அதுக்கு ஒரு ஷர்த்தை சொல்லும். தூது எத்தியும் ஏற்றுக்கொள்ளாதவன் தான் தண்டனைக்குட்படுதல் என்ற கருத்துக்கு வருவானே தவிர தூது எத்தாதவனுக்கு அது பொருந்தாது என்று குர்ஆனே சொன்னான்னு நாங்கள் பார்த்தோம், ஆயத்துக்கள்ல பார்த்தோம். எனவே அப்படியான சந்தர்ப்பங்கள்ல இப்படியான வெள்ளப்பெருக்கு அல்லது ஏனைய துன்பங்கள் கஷ்டங்கள் வந்தா தண்டனை என்ற சொற்பிரயோகத்தை முஸ்லிம் சமூகத்தையும் சரி முஸ்லிம் அல்லாத சமூகங்களையும் சரி நோக்கி பாவிப்பது பொருத்தமில்லை என்றதுதான் எங்களுக்கு இங்க வழங்குறது. ஆனால் கடைசியாக நாங்க சொன்ன ஆயத்தின்படி முஸ்லீம்களோ முஸ்லீம் அல்லாதவர்களோ சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்றா, நாங்க பூமியில உருவாக்கிவிட்ட சீர்குலைவுகளின் காரணமாகத்தான் இந்த அழிவு அல்லது வெள்ளம் அல்லது புயல் அல்லது புவிநடுக்கம் தால வந்த அழிவுகள் நாங்க செய்த சீர்குலைவுகள்னால் உருவாக்கியதுவா என்று சிந்திக்கிறது ஆக முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி குர்ஆன் இப்ப நாங்கள் கடைசியாக பார்த்து இந்த வசனம் சொல்லுவோம். இதுதான் இந்த குறிப்பிட்ட கருத்தை பொறுத்தவரையில் நாங்கள் சுருக்கமாக சொல்லக்கூடிய விஷயம்.